வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விலாக்ஸ். சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி இந்தியா போயிட்டு அந்த டே 1 அட் இந்தியா எப்படி இருந்தது தான் இந்த விலாகோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ டே 1 இத்தனை வேலைகளை நாங்கள் பண்ணோமா அப்படின்னு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே ஃபீல் ஆகிறது. நினச்சா மாதிரியே எல்லா வேலையும் டக்குன்னு முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விசேஷம் வரப்போகிறதுன்னு. ஸோ இருக்கிற மீதி 5 நாளுக்குள்ளே எல்லா வேலைகளையும் டக்குன்னு முடிக்கணுங்கிறது தான் மைண்டுக்குள்ளே இருந்தது. அந்த 4-5 பட்டி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக எனர்ஜியை பேக் பண்ணிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதிகாலை 4:30 மணிங்கிற காரணத்தினால கொஞ்சம் அப்படியே தூக்க கலக்கத்தில் என் பையனும் நானும் ஷவர் பண்ணிட்டோம், என் ஹஸ்பண்டும் ஷவர் பண்ணா. பட் சஹானா வந்து அப்படியே ஒரு ஸ்லீப்பி ஹெட்டாகவே இருந்தாள். ஏன் அப்படின்னா, நான் நைட்டே ஷவர் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன் அப்படின்லாம் ட்ரை பண்ணால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அவளுக்கு. எப்போதும் ஏர்போர்ட்னால் அவள் தான் பயங்கர எக்ஸைட்டடாக அதுக்கேற்ற அட்டையர்லேருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன தேவை, எந்த பேக் எடுத்துக்க போகிறோம், எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோன்னு நிறைய விஷயங்களை கரெக்டாக பண்ணிக்கிற ஆளாக இருக்கும். பட் ஆனால் அன்றைக்கி வந்து இந்த காலை வேலை அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே ஒரு தூக்க கலக்கத்துலேயே இருக்கிறதா இருந்தது. ஏர்போர்ட்டில் இந்த மிஷினை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட்கிட்ட இது மாதிரி கூட ஒன்று வாங்கி தந்தீங்கன்னா வீட்டு க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு புண்ணியமாக போகும் ஐயா அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். இப்போலாம் வந்து எங்கே போனாலும் இவ்வளோ பெரிய கார்பெட்டை எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. சாங்கி ஏர்போர்ட், சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து கண்டினியூஸாக 8th டைம் வந்து அவார்ட் வின்னிங் ஏர்போர்ட்டுங்கிறனால அதோட பிரம்மாண்டமாக இருக்கட்டும், கிளென்லினஸ்ஸாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எந்த குறையும் இருக்காது. யூஷுவலாக முன்னெல்லாம் ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போகணும், இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னால் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. இப்போல்லாம் வந்து அவ்வளோ முன்னாடிலாம் போகிறதே இல்லை. போனால் நிறைய டைம் ஏர்போர்ட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வீட்டிலேருந்தே கிளம்பினோன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ராவல், அதுக்கப்புறம் எல்லா கிளியரன்ஸையும் முடிச்சிடலாம் ஈஸியாக. என் பையன் வீடியோ எடுக்கும்போது அதை எடுத்துன்னு வந்துட்டு, மேடம் வேறு எதாவது வேணுமா மேடம், நான் உங்கள் புள்ள மேடம் மறந்துட்டிங்களா, வெயிட்டர் நினச்சிட்டிங்களா அப்படின்னு அவனுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணல வந்து எதுவுமே சொல்லாத காரணத்தினால இந்த மாதிரி உடனே வேறு எதாவது ஆர்டர் வேணுமா மேடம் அப்படின்னு கலாச்சான். ஸோ வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சுற்றி முற்றி கோஆப்ரேட்டிவாக இல்லாத கிட்ஸும் இருப்பாங்க. என்னை எடுத்துடாத, என் தூங்கு மூஞ்சி பேச எடுக்காத அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க மனசும் கோணாதபடி ஒரு சில கிளிப்ஸை எடுத்து அங்கங்கே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. எதையுமே கண்டுக்காமல் நீ எதை வேணால் எடுமா, நான் என்ன வேணால் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து த ஒன்லி ஒன் நல்ல மனசுக்காரர் யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலாக வந்து இந்த தடவை எஸ்கியூவில் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணோம். யூஸ்வலாக லாஸ்ட் மினிட்டாக தான் பிளானே பண்ண முடியுது இப்போலாம் ட்ரிப்பு. அதனால் எஸ்கியூ பார்த்தோன்னா விலை எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் வேண்டான்னு ஒரு தடவையும் ஏதாவது ஒரு பட்ஜெட் ஏர்லைன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுறது இருந்தது. பட் இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ண முடிஞ்சுது. எப்போதுமே வந்து இந்த ஃபுட்டு ஆப்ஷன் இருக்குன்னா பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து புக் பண்ணிவிடுவார் என் ஹஸ்பண்ட். ஸோ தட் நிறைய வெரைட்டி கிடைக்கும் அப்படின்னு. அவங்கவுங்களுக்கு கொடுக்குற சாப்பாடையே சாப்பிட முடியாது, அதுதான் உண்மை. எனக்கு வந்து உப்புமா அப்படின்னு கொடுத்தோடனே எல்லோரும் உப்புமா வந்து நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் என்கிட்ட தள்ளி விட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அடுத்தது அவங்களுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரப்போகுதுன்னு. ஆனால் ஃபைனலாக வந்து நம்ம நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த பராத்தா ஒன்று கொடுத்துட்டு கூடவே வந்து உப்புமா அண்டு சாம்பார் வடை. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஃபீல் பண்ணது வந்து இதாக தான் இருந்தது. மற்றபடி இந்த ஓரியன்டல் வெஜ் மீல் எல்லாம் ஆர்டர் பண்ணதுலலாம் பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக எதுவுமே இல்லை. எஸ்கியூவோட அந்த ஃபுட்டு வந்து எப்போதுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப லைக் சால்ட்டியாக இல்லை உப்பே இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக நார்மலாக வடைனா இப்படி தான் இருக்கும்ப்பா, உப்புமானா இப்படி தான் இருக்கும், அந்த டேஸ்ட்லேயாவது இருக்கும். ஃப்ளைட்டில் தர ஃபுட்டே கொஞ்சம் சுமார்தாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஏன்னா அது எல்லா ஆட்களையும் அவங்களோட டேஸ்ட் பட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. பட் அன்றைக்கி வந்து உண்மையாகவே நல்லா இருந்தது. ஈவன் உப்புமாலாம் கூட நான் இப்போ ரெஸ்டாரண்ட் போனாவே பார்த்து இன்றைக்கி நான் உப்புமா சாப்பிட்டுமா அப்படின்னு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீட்டில் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டதுனாலையும் என்னமோ அது வந்து பிடிச்ச ஒரு டிஃபனாக மாறின்னு இருக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மசாலா சாய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தூக்கத்தை போட்டு எடுத்தோன்னா போதும், அப்படியே சென்னையில் வந்து இறக்கிடுவாங்க. ட்ராவலே ஒன்றும் டயர்டாக தெரியாது. ஜப்பான்லேருந்துலாம் இந்தியா வரும்போது அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்த ட்ராவல் எல்லாம் பார்த்திங்கன்னா எதர் நல்ல ஒரு 2.5 மாதம் கை குழந்த இல்லை 8 மாதம் ப்ரெக்னன்சி இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படியே ட்ராவலே பயங்கர நரக வேதனையாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரு 16 ஹவர்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டும் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் கூட ஆகாது, ஒரு மாதிரி அசிடிக்காக இருந்துகிட்டே இருக்கும். மேலே 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 சாப்பாடையும் வாங்கி போடுறது இருக்கும். அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கோ என்னமோ தெரியல, இப்போ சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு 3.5 4 ஹவர்ஸில் அழகாக அப்படியே உட்கார்றதா தெரியும், அப்படியே இறக்கி விட்ருவாங்கங்கிற ஃபீல். பட் எப்போதுமே எனக்கு பிடிக்காதது இந்த ட்ராவலில் எங்கே அப்படின்னா, இந்த அரைவல் இந்த பார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் போகிறது இப்போ ரீசெண்டாக எனக்கு பிடிக்காத விஷயமா ஆயாச்சு. நான் எல்லா விலாக்லேயும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஜப்பான் போயிட்டு கன்சீவ் ஆகி தான் வந்தேன் ஊருக்கு. 8 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் அப்படி வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கேப் ஆயாச்சு வர்றதுக்கு. அப்போ வந்து எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் வழியாக அப்போல்லாம் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறது தெரியும். ஸோ அந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணது அப்படி எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். ஆஃப்டர் கோவிட் போனது எல்லாமே அப்படி இருக்கும். இப்போ வந்து இந்த தயவு செஞ்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அரைவலை வந்து வேறு எங்கேயாவது கொஞ்சம் மாற்றி அதே இடத்த திருப்பி நான் க்ராஸ் பண்ணுற மாதிரி வைக்காமல் வேறு எதாவது மாற்றினீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும் அப்படின்னு வேண்டுற மாதிரி ஆயாச்சு. இந்த இடத்துல அத்தனை பேர் உங்கள் பேரன் பேத்தியையோ பொண்ணையோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மொமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் அது கிடைக்கும்னு தெரியாதுங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும் அந்த காருக்குள்ளே. பசங்க 2 பேரும் என் ஃபேஸையே பார்த்துட்ருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் ஓகே சுபாமா, ஓகே அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறது இருக்கும். எவ்வளோ முடியுமோ குயிக்காக அந்த கம்பேக் கொடுத்துருவேன். பட் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியறதில்ல. வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காஃபி, அம்மா பண்ணின ஸ்நாக்ஸு, அப்போ தான் வந்து பொரி உருண்டை கார்த்திகெல்லாம் முடிஞ்சது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே என் ஹஸ்பண்ட் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் வாங்க போகலாம் அப்படின்ட்டாரு. கொஞ்சம் கூட கேப் விடாமல் எங்கேஜிங்காக இல்லை ஏதாவது வேலைகள் அடுத்தடுத்து முடிச்சிடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிற ஆள். 2 பேருக்கும் எப்படி காம்பினேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஸ்லோலி நான் வந்து ஓகேன்னு அப்படி ஓட ஆரம்பிக்க லைஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எல்லா வேலையும் பண்ணின்னு இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவர் வந்து எல்லாத்தையுமே டக்குன்னு முடிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி. இப்போ வந்து என் பையனுக்கு டிரைவிங் கற்றுண்டா சரியான ஏஜ். இந்த வருஷம் வந்திருக்கும், ஒரு 2 வீக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே கிளாஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ சின்ன வயசில் எடுத்து போய் கிளாஸ் சேர்க்குற மாதிரி இது வந்து அவங்களே கேட்ட கிளாஸு. ஃபஸ்ட் டைம் அவங்களா கேட்டு நம்ம போய் சேர்க்குற கிளாஸாக இது தான் இருந்தது. தம்பி உட்காருப்பானோடனே அவன் வந்து பேக் சீட்டா இல்லை லெஃப்ட் சைடான்னு போனான். இல்லைப்பா டிரைவர் சீட்டுனோடனே ஷாக் ஆகிட்டா. என்னம்மா இவ்வளோ டிராஃபிக்கு, நான் எப்படி ஓட்டுவேன், முன்ன பின்ன நான் உட்காந்ததில்லை டிரைவர் சீட்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சில விஷயங்கள் வந்து வெளிநாட்டிலே இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சுத்தமாக கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஈவன் 2 வீலர் கூட கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டுறதுக்கு வரமாட்டேங்கிறது. என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது கார் எடுத்துன்னு காலேஜுக்கு போனேன்னா அப்படின்னு ஆரம்பித்தார். நான் உடனே அப்படியே பொண்ணுங்கள்லாம் பின்னாடி ஏறுவாங்க, சைடில் ஏறுவாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே உஷாராயிட்டு இல்லை போனேன்னா வந்துடுவேன் காலேஜ்லேருந்து கார் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது மாதிரி ஈஸியாக கற்றுனோம் வீட்டில் கார் இருக்கும்போது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்த விஷயம். அதுக்குள்ளே தான் நம்ம டேக் டைவர்ஷன் பண்ணிவிடுவோமே. உண்மையாக அந்த அம்மாக்களுக்கு வந்து எது பண்ணாலும் பசங்க பண்ணால் அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் கண்ணில் வந்து எனக்கு இருக்கும். அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்தான் இல்லையா ஜப்பானில், அதை பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி ஃபீலாக இருக்குப்பா எனக்கு. அவள் ஒரு அடல்ட்ஹுட்டில் என்டர் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குப்பாடு. அப்படியே ஒரு கலங்கின கண்ணோடு அதை அப்படியே ரசித்து பார்க்குறது இப்போ தான் தெரியுது. எங்கள் வீட்டிலலாம் அப்படி பார்க்கும்போது இதுக்கெலாம் ஏன் இவ்வளோ செட்டி ஆறாங்கன்னு நினப்பேன். பட் எல்லாமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையாக ஃபஸ்ட்டு ட்ரைவ் அந்த கார் மூவ் ஆகும்போது அந்த ஃபீல் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன் பாருங்கள், நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்டை விட்னஸ் பண்ணாலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இருக்க போகிறதே 13 நாள் 10 நாள் கிளாஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறானா இல்லையாங்கிறது தான் மேட்டர். அடுத்தது அங்கேருந்து வந்து 6 மணிக்கு கொஞ்ச நேரம் அந்த பொட்டி பிரித்து எடுத்து வைக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அங்கே போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வாங்கின்னு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் வேலை பண்ணி வச்சுட்டு வரணும்னு நினச்சிருக்கு. அது முடிக்க முடியுமான்னு தெரில. கிளம்பும் போதே 6 ஆயாச்சு. அப்படியே பேண்ட்டு சொக்கா எல்லாம் கட்டி வச்சுட்டு சுடிதாரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நல்ல பிள்ளையா அப்படியே கிளம்பிடணும்.
எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிடணும், அவ்வளோதான். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை, யாரும் ரூல் போடுறதுக்கு இல்லை. பட் சில விஷயங்கள் அங்கங்கே சின்ன சின்ன கெஸ்டர் வந்து பின்னாடி, அதாவது வருஷம் 1லேருந்து ஆரம்பித்தோன்னா 20 வருஷம் கழித்து சில மாற்றங்களை கொடுக்கும். அதுக்காக இது ஒரு சின்ன டிப்பும் கூட. இந்த மேக்னெட்டுக்கு எதுக்கு ஜூம்னா, இப்போ வரப்போகிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டில் ஒன் ஆஃப் த கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் மாமனார் முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தார் சிங்கப்பூரில் இருந்தபோதே. அதனால் நீ ஆர்டர் பண்ணி அதை எடுத்துன்னு வந்துடுங்கிறனால ஒரு 100 பீஸ் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தோம். அதில் ஒன்று நம்ம ஆற்றுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒட்டியாச்சு. உண்மையாக அது சூப்பர் ஹிட்டு. இங்கே நவராத்திரிக்கு கொடுத்ததே நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, ஃப்ளாஸ்க்கு கொடுக்கறது, எதை கொடுத்தாலும் எல்லார் வீட்லேயும் எல்லா சாமானும் இருக்குது. ப்ளஸ் அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யார்கிட்ட மறுபடியும் திருப்பி அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆற இடத்துல இது வந்து எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜுன்றது இருக்கும், அதில் ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். நிறைய பேருக்கு பிடிச்ச காரணத்தினால அதுவே ஒரு 100 பீசஸ் ஆர்டர் பண்ணினேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கேருந்து வந்த உடனே சஹானா, நான் எப்படி பர்ஃபார்மராக ஸ்கோர் பண்ணுறனோ இல்லையா, அவள் பார்த்தீங்களா அந்த போர்டில் வந்து ஒரு கிட்டாவை வரைஞ்சி அழகாக வந்து இடுப்பில் கை வச்சுட்டுருக்கா மாதிரி. உடனே அவ்வளோதான், அவங்க பாட்டி வந்து இம்ப்ரெஸ் ஆயாச்சு. நானே சொன்னேன், பரவாயில்ல சானா, நீ எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுன்ட்ட அப்படிங்கிற மாதிரி அழகாக வரைஞ்சிட்டா. வரைஞ்ச உடனே பயங்கர அப்ரிசியேஷன் அவளுக்கு. பெல்லடிமா, பெல்லடி. சிவா, ஆள் யாருக்கு தெரிஞ்சது? மனுஷிதாபுரம். ஆள் யாருக்கு தெரியுதா? யாரு அப்படின்னு கேட்கலாம். நான் கேளு, ஏதாவது பேசுமா. ஆக்டிங் பண்ணி காமிக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு புதுசு தானம்மா, எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இங்கெல்லாம் இப்போ மெட்ராஸில் எல்லா இதுவும் அப்படியே வச்சிருமா, அங்கேயே வச்சிருக்கேன். இப்படி தான் ஒரு டாயை வந்து இது இப்படி தான் ஓடும், இந்த சக்கரம் இருக்கும் அப்படின்னு எப்படி குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அது மாதிரி அந்த இன்டர்காமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த டெக்னாலஜியை. அடுத்தது இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா, வாத்தியார் வந்து அடுத்தது வரப்போகிற விசேஷம் இருக்குது இல்லையா, ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதில் ஃபியூ திங்ஸ் அவர் வாங்கணும், ஃபியூ திங்ஸ் நம்ம வாங்கணும். இதில் எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்னு ஒரு 3 பிரிண்ட் அவுட், அது ஒரு 5 பக்கத்துக்கு இருக்குது, எடுத்து உனக்கு ஒரு காப்பி, உங்களுக்கு ஒரு காப்பி, எங்களுக்கு ஒரு காப்பின்னு என் ஹஸ்பண்ட் ஒரு ஜாப்பனீஸோடு ஒர்க் பண்ணுறதுனாலே வரும்போது எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பார். அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு இதெல்லாம் நீ பண்ண வேண்டியது, இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதுன்னு வேறு பேரையும் போட்டாச்சு. நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் புரியுறது, இதெல்லாம் வாங்கணும் அவ்வளோதானேன்னா, இல்லை ஃபியூ திங்ஸ் வாங்கியாச்சு, ஆல்ரெடி நாங்கள் வாக்கிங் போகும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படிங்கும்போது இந்த சாப்டர் புரியுது, இந்த சாப்டர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, ராத்திரி படிச்சிருவோம், இது காலையில் விடிகாலம்பரை எழுந்து படிச்சுட்டு போனோன்னா எக்ஸாம் எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் ஒரு ஃபீலில் இருந்துட்டு இருந்தேன். சரி, இந்த பேப்பரை கொடுத்துருவீங்களே, இதை வீட்டில் போயாவது நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லாமே கடையிலேருந்து வாங்க வேண்டிய சாமான் தான், அதில் டிக்கு கிராஸ் மார்க் போட்டு வச்சிடணும் வாங்கினதுக்கப்புறங்கிறது தான். அடுத்ததாக அன்றைக்கி வந்து நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஷாப்பிங்கையும் முடிச்சிட்டோன்னா, சாரீ வாங்கிட்டோன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் இருக்கும்னு நினச்சோம். பை திஸ் டைம் என்ன ஃபங்க்ஷனுங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டாக தான் சொல்கிறீங்களான்னு நானும் பார்க்குறேன். எங்கே இருக்குது இது, எந்த கடை அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. பட் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கே வந்து பர்சனலாக அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அந்த கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகலை. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒரு சாரீ வாங்கும்போது பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கணுன்னு நினைப்போம், அதுக்கான ஸ்பேஸும் அங்கே இல்லை. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மாமனார்கிட்ட புடவையை காமிச்சு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது கேப்சர் பண்ணி ஒரு பிஜிஎம்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சி அப்படி தான் காமிச்சோம். பட் ரியாக்ஷன் ரொம்ப சட்டிலாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது திஸ் இஸ் ஹவு தே கம்யூனிகேட் அப்படிங்கிறது. பிரிக்க வேணாம், மடிப்பு கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான கேர் தான் அதில் இருந்தது. இது வந்து உள்ள ப்ளவுஸ் அதை பார்க்கணும், எடுத்துன்னு போகிறோம் அளவு ப்ளவுஸ். அது நீ ஏதாவது கூட போயிட்டு ட்ரை பண்ணணும். ஜோராக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சாரியை பற்றின ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. பட் நம்மளால் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, புடவையை பிரித்து ப்ளவுஸ் பிட் எது,
அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் அளவு ப்ளவுஸ் வேணும் ப்ளவுஸ் தைக்க அப்படிங்கிற அளவு எஜுகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ஃபோட்டோஸில் வந்து இந்த கலர் நல்ல எடுப்பாக தெரிஞ்சுது. அதில் வந்து லைன்ஸ் வேறு, அந்த வைர ஊசி மாதிரி லைன்ஸ் வேறு இருந்தது. இது வீடியோவில் உங்களுக்கு தெரியல. எனக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து இங்கேருந்து தச்சின்னு போன அந்த பாவாடை, தாவணி, அந்த வஸ்திரம்லாம் இருக்கும் இல்லையா, கிருஷ்ணர் அண்ட் ராதைக்கு, அதெல்லாமும் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்தராக ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பி அன்றைக்கி நைட்டு வந்தாச்சு. திரும்ப பக்கமாக இருக்கிறது ஒரு விதத்தில் வசதியாகவே இருந்தது. நல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு திருப்பி வந்தால் யாரோ ஒருத்தர் நமக்கு தோசை வாத்து போடுவாங்க, நம்ம சாப்பிட்லாம். சாம்பார், கூட்டு, காய் எல்லாமே பாக்கி மத்தியானம் பண்ணது. ஏன்னா சரியாகவே யாரும் சாப்பிடல மத்தியானம். ஆனாலும் எங்கள் அம்மா மிளகாப்பொடி அரைச்சா தான் குழந்தையில் அப்போ தான் நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகாப்பொடி அது. ஸோ இந்த மிளகாப்பொடி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். எல்லாரும் அவங்க ரியாக்ஷன்லாம் கேப்சர் பண்ணுவா. என்ன சொல்ல போறேன்னு அவளோட மாஸ்டர் ஷெஃப் மாதிரி எடுக்கணுமா அவங்க ரியாக்ஷன்லாம் பக்கா. அதில் வந்து அந்த எள்ளோட ஃப்ளேவர், காரம் வந்து ரொம்ப போட்டு அப்படிலாம் அப்படியே சாப்பிட்றது அப்படிங்கிறது உடம்புக்கும் ஒத்துக்காது. நம்மளால் வந்து நிறையாவும் சாப்பிட முடியாது. இந்த அளவில் காரம் இருக்கும்போது மிளகாப்பொடி வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். வேறு எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி. இந்த ரெசிபி, இந்த ட்ரெடிஷ்னல் மிளகாப்பொடி நான் வந்து அதுலேருந்து பார்த்து தான் நான் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுதான் ஒரிஜினல். இந்த ஒரிஜினல் ரெசிபி வேணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது மடிப்பாக்கம் சுந்தரி மாமியோட சேனலை. அம்மா ஒரு சேனல் வச்சுருக்கா. இது வரைக்கும் நான் அதை வந்து மார்க்கெட்டிங்லாம் பண்ணதில்லை. பட் இனிமே அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான தேவைப்படுறது. நான் மிளகாப்பொடி காமிக்கும் போதே ரெசிபி கொடுங்க அப்படின்னு கேட்டு நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மாவோட ஸ்டைல்லையும் அந்த ரெசிபி வந்து சேனலில் வரும். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மடிப்பாக்கம் சுந்தரி மாமி. அடுத்ததா இந்த ஊறுகாய் ரெசிபி. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு போங்க ஃபோக்கஸ் சாதத்து கூட அது மேலே இதை வச்சு அப்படியே இங்கே காமி. அதுக்குள்ளே வாயில் போட்ட நான் வர்றதுக்குள்ள வேக வேகமாக வரேன். ஊறுகாய் வந்து எப்போதுமே வந்து நான் வந்து நிறைய விதமாக ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் டச் மட்டும் இருக்கவே இருக்காது. என் ஸ்டைலில் நான் பண்ணின்னு போயிடுவேன். காரமாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும். பட் நம்ம அம்மாக்கள் போடுறது, பாட்டி போடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ஒரு ஊறுகாய்க்கான காரம், உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த வாசனை எப்படி வரும்னே தெரியாது. அது வந்து நான் ரீசன்லாம் சொல்லிக்கிறது இந்தியாவில் வாங்குகிற மாங்காயில் இருக்க டேஸ்ட்டு, மாங்காய் இஞ்சியோட டேஸ்ட்டுலாம். மாங்காய் இஞ்சியில் மாங்காய் மாதிரி தொக்கு பண்ணியிருக்கா. உண்மையா அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிட சாப்பிட தனியாக தயிர் சாதத்துக்கு மாங்காய் இஞ்சி தொக்கு தொட்டுக்கையா, இல்லை மாங்காய் இஞ்சிக்கு தயிர் சாதம் தொட்டுக்கையாங்கிற மாதிரி உள்ளே இறங்கும் போல இருக்கு. இதெல்லாம் நான் வந்து சும்மா ஏதோ ஹைப் பண்ணி பேசணும்னு இல்லை. ரெசிபி வேணும்னா அகைன் மடிப்பாக்கம் சுந்தரி மாமி கிச்சனை வந்து போய் பாருங்க. மடிப்பாக்கம் சுந்தரி மாமி தான் சேனல் பேர். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவா அந்த ரெசிபியை செக் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இந்த மாங்காய் இஞ்சி. இது வரைக்கும் எனக்கே தெரிஞ்சு நான் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறது இந்த மாங்காய் இஞ்சி தொகை இந்த தடவை தான். மடிப்பாக்கம் சுந்தரி மாமி இந்த சேனலில் பற்றி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். சிங்கப்பூர் வந்திருந்தபோது தான் ஸ்டார்ட் பண்ணலாமா, நீ கூட பண்ண ஆரம்பி, உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஸ்லோலி நீயே வந்து உன்னை ஆக்குப்பைடாக எங்கேஜிங்காக வச்சுக்க ஆரம்பிச்சிருவ, அதில் உன்னோட ஃபோக்கஸ் போகும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்கினது இருந்தது. வேண்டாம், ஏதாவது யாராவது கமெண்ட் பண்ணான்னா கஷ்டமாக போயிடும் அப்படி இப்படின்னு. அப்பா இருந்தாவது நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கும், நிறையா சொல்லுவா, இப்படி இப்படி பேசுவா, இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவா, எனக்கு அப்படிலாம் தெரியாது அப்படின்னு அம்மா ரொம்ப தயங்கினது இருந்தது. பட் இல்லை, நீ பண்ண ஆரம்பியேன், உனக்கு ஒரு மாதிரி அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிறது, நீ பண்ணுற ரெசிபிக்கு எப்படி ஃபீட்பேக் கமெண்ட் மூலமாக வர்றது, அது உனக்கு ஒரு அங்கீகாரமாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். சேனல் ஆரம்பித்தது, க்ரியேட் பண்ணது, இந்த வேலை, இந்த டெக்னிக்கல் ஒர்க்கு மட்டும் தான் நான் பார்த்தேன். இதை தாண்டி ஒரு ரெசிபி
யோசித்து போடுறதா இருக்கட்டும், இந்தந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது நான் வரப்போகிறது இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நான் இன்றைக்கி இதை முறுக்கு சீடை பண்ணி போட போகிறேன், பார்க்குறவாளுக்கு அவள் கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும். அட் த ஏஜ் ஆஃப் 70 எடிட்டிங் எல்லாம் கற்றுண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அம்மா ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லுவேன். அந்த அளவுக்கு எதுக்குமே வயசு ஒரு விஷயம் கிடையாது. அந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக மடிப்பாக்கம் சுந்தரி மாமி சேனலை செக் அவுட் பண்ணுங்க. கமெண்ட்டும் அம்மாவுக்கு போய் போடுங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். இதை வந்து இவ்வளோ நாள் நான் சொல்லாததுக்கு காரணம் அந்த மாதிரி அமையலை, அதுக்குள்ளே ஊருக்கு போக வேண்டிய இது வரவே இல்லை. இந்த தடவையும் நிறைய வீடியோ சேர்ந்து அம்மாவோட சேனலுக்கே எடுக்கணும்லாம் நினச்சிருந்தது. பட் பயங்கர பிஸியாக போச்சு. அம்மாவும் சமையல் சாப்பாடு எங்களுக்கு சமைக்கிறது அப்படியே போனதுனால அம்மாவால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நான் ரிலாக்ஸ்டாக எப்பயாவது இந்தியா ட்ரிப் போனோன்னா நிறையா வீடியோஸ் அம்மா சேனலில் நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கறத அழகாக கேப்சர் பண்ணி தர முடியும். இப்போ வரைக்கும் சூப்பராக அம்மா பண்ணின்னு இருக்கா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி சிம்பிளி சுபாவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதோ அதே மாதிரி அதுவும் பிடிக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்லாம் அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்து பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பை பாய்.